ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உடலுறவின் பொழுது காய்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயல்பாடு நடக்கும் பொழுது விந்துவானது யோனிக்குள்ள செலுத்தப்பட்டு கருப்பை வழியாக ஃபலோப்பியன் குழாய்களுக்குள்ள கொண்டு செல்லப்படுகிறது. ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய இந்த இணைவானது ஒரு முறை நடந்தாலே உங்களுக்கு கர்ப்பம் நடந்துருமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணிகள் பங்களிக்குது. இது ஒன்று மட்டுமே காரணி கிடையாது. ஆனாலும் முக்கியமான காரணியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விந்தணு ஃபலோப்பியன் குழாய்களில் ஒரு கருமுட்டையை சந்திக்குமா, ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்குமா அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்குது. எல்லா நேரத்துலையும் இது நடந்துருமா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் பொதுவாக ஒரு பெண் தன்னுடைய அந்த மென்சுரல் சைக்கிளில், அந்த மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சியோட நடுவில் ஏற்படக்கூடிய ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ட விடுப்பு அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு முன்பாக அல்லது ஒரு பெண்ணினுடைய அடுத்த மாதவிடாய்க்கு அடுத்த பீரியட்ஸ்னு டேட்னு சொல்லக்கூடிய அந்த மென்சுரல் பீரியட் டேட்னு சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் சுமார் 14 நாட்களுக்கு முன்பாக ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த உறவு நடந்தால் மட்டுமே கருத்தரித்தல் அப்படிங்கிறது நிகழும். ஓவுலேஷன் ஃபேஸில் உங்களுக்கு கருமுட்டை ஓவரீஸ்லேருந்து வெளியிடப்பட்டு ஃபலோப்பியன் குழாயில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு 24 to 48 மணி நேரம் வரை தங்குகிறது. அந்த நேரத்தில் ஒரு புதிய விந்து இருந்தால், ஒரு ஸ்பெர்ம் செல் நல்ல சக்தியோட ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையிலோடு இருந்தால் மட்டும்தான் இந்த கருத்தரித்தல் அப்படிங்கிறக்கூடிய அந்த ஃபர்டிலைசேஷன், கர்ப்பம் அப்படிங்கிற செயல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்பெர்ம் ஆனது உங்களுக்கு பெண்ணினுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் உள்ளே போகும் பொழுது சுமார் 72 மணி நேரங்கள் வரை மட்டுமே உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கும். இங்கே தோராயமாக ஒரு முறை செலுத்தப்படும் பொழுது 3 to 3.5 ml அளவுக்கு அந்த சீமன் உடம்புக்குள்ளே செலுத்தப்படுது. அப்படி செலுத்துறதுல தோராயமாக 300 மில்லியன் அளவுக்கு இந்த ஸ்பெர்ம் செல்ஸ்கள் உள்ளே போகுதான் அந்த பர்டிகுலர் 3 ml சீமனுக்குள்ளேயே. அவ்வளோ செல்ஸ் இருந்தாலும் இறுதியாக ஒரே ஒரு செல்லு மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த முட்டையோட இணைந்து ஒரு ஃபியூஷன் நடந்து உங்களுக்கு கருவாக ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் அங்கே நடக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், விந்தணுக்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதன் காரணமாக தான் ஆணினுடைய அந்த டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விந்தக பைகள் உங்களுக்கு வெளியே தான் அமைஞ்சிருக்கு, உடலுக்கு உள்ளே இல்லைன்னு பார்த்தோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பாக வெளியேற்றப்படக்கூடிய, அதாவது பெண்ணுக்குள்ளே செலுத்தப்படக்கூடிய இந்த விந்தணுக்கள் உங்களுக்கு பெண் இனப்பெருக்க உறுப்புக்குள்ளே போகும் பொழுதே அங்கேயே pH வேல்யூ இருக்கும், அதாவது அமிலத்தன்மை இருக்கும். அந்த இனப்பெருக்க உறுப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பகுதியில், அந்த சுரப்பு நீருக்குள்ளேயே இது சர்வைவ் ஆக முடியாமல் நிறைய விந்தணுக்கள் ஸ்பெர்ம் செல்ஸ் இறந்துடும். அதை மீறி உள்ளே பயணிக்கும் பொழுது கருப்பை உள்ளே புகுந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே வரைக்கும் நீச்சல் அடித்து போகக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு விந்தணுக்கள் இறந்துடும். இறுதியாக 1 அல்லது 2, சில நேரங்களில் மேக்சிமம் 4 வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரியான விந்தணுக்கள் மட்டும்தான் அந்த கருமுட்டை அங்கே தங்கி இருக்கக்கூடிய முட்டையை அடையக்கூடிய அளவுக்கு சக்தியோடு இருக்கும். இந்த இடத்துல அங்கே தங்கி இருக்கக்கூடிய முட்டையும் ஃபர்டிலைஸாக ஆகலை, இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த விந்தணு அதனுடைய லேயரை பெனட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் அது ஒரு முதிர்வடைந்த முட்டையாக மாறி
உங்களுக்கு அடுத்த உயிரை இணைக்கிறதுக்கான செயல் வந்து ஒரு புது உயிரை உருவாக்குறதுக்கான செயல்பாடு அங்கே நடக்கும். இதே போல் இங்கே நீந்தி போகக்கூடிய அந்த ஸ்பெர்மும் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து முழுசாக மெச்சூர் இன்னும் ஆகலை. அதுக்கு வந்து ஸ்பெர்ம் செல் உருவாகி இருக்குது. அதனால் நீந்தி போகக்கூடிய செயல்பாடு இருக்குது. பட் இன்னொரு புது உயிரை ஒரு செல்லை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த கரு முட்டையும் இந்த ஸ்பெர்மும் இணையும் போது மட்டும்தான் அவை வந்து ரெண்டுமே வீரியம் பெற்று உங்களுக்கு முதிர்வடைந்து இரண்டும் இணைந்து ஒரு கருவை வந்து உருவாக்குது. இந்த கருத்தரித்தல் அப்படிங்கிற விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கருத்தரித்தல் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும், கரு முட்டையோட அந்த செல் சவ்வுக்குள்ளே ஒரு அதனுடைய மேல் படலத்துக்குள்ளே நுழையுது. அப்படி நுழைஞ்சு உள்ளே போகும்பொழுது இதில் இருக்கிற நியூக்ளியஸும் அதில் இருக்கிற நியூக்ளியஸும் ஒன்றிணைந்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருக்கள் நியூக்ளியஸ் ஒன்றிணைந்து ஒரு புது செல்லை, அதாவது ஒரு புது உயிரை, ஒரு ஜைகோட்டை உருவாக்குது. இந்த ஜைகோட் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்கு உள்ளே செல்வதற்கு முன்னாடி சுமார் ஒரு 3 நாட்கள் வந்து ஃபெலோப்பியன் குழாயில் தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து கருப்பை சுவருக்குள்ளே பொருத்தப்படுறதுக்கு இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற செயல் நடக்கிறது வந்து 4-5 நாட்கள் வரை நடக்கும். இறுதியாக அந்த ஜைகோட் வந்து ஏற்கனவே கர்ப்பப்பை வந்து தயாராகி இருக்கு இல்லையா, எண்டோமெட்ரியம் லேயர்ஸை திக் பண்ணி அந்த வரக்கூடிய அந்த சிசுவுக்கான தயாரிப்பாக இருக்கும் இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நம்ம அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி சரி பண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே நடக்கும். இதை செய்யக்கூடியது வந்து உங்களுக்கு ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோனோட வேலை என்னன்னா, ஒரு கரு உருவானால் அதை வந்து பாதுகாப்பாக வளர்த்து கொடுக்க வேண்டிய வேலை தான் அந்த ப்ரொஜெஸ்டிரானோட வேலை. அப்போ என்ன ஆகுது, கர்ப்பப்பையில் அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து திக்காகுது. அந்த ஜைகோட் வந்து உட்காரும்போது அதுக்கு ஒரு குஷன் மாதிரியான அமைப்பை கொடுக்குது. மேலும் அதற்கு தேவையான உணவு அப்படின்னா என்ன, அதற்கு தேவையான சக்திகள் எல்லாமே வந்து பெண்ணின் மூலமாக, அந்த தாயின் மூலமாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் உடல் வந்து தயாராகுது. அந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த இன்பிட்வீன் பீரியடு இதெல்லாம் நடந்திருக்கும். இங்கே உருவான ஜைகோட் வந்து மெதுவாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் நகர்ந்து வந்து எண்டோமெட்ரியத்துக்குள்ளே அந்த ஒரு லேயரில் ஒட்டிக்கும். அதன் பிறகு அதுதான் வந்து உங்களுக்கு குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு படலமாக இருக்கும். அந்த திரவத்துக்குள்ளே அந்த குழந்தையானது மெதுவாக வளரும். இந்த விஷயத்தை தான் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இம்ப்ளான்டேஷன் ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, ஜைகோட் வந்து யூட்ரஸ்க்குள்ளே அந்த எண்டோமெட்ரியல் லேயருக்குள்ளே போய் ஒட்டிக்கும். அந்த ப்ராசஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒட்டு மொத்தமாக இதை தான் கர்ப்பம், ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்ததாக கெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கும். அது என்னென்னா கர்ப்ப காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ட்ரிமெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஒரு 3 மாதங்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்து இருக்கும். இறுதியாக 9வது மாதத்தின் முடிவில் அந்த ஒரு சின்ன செல்லாக உருவான அந்த ஒரு செல் வந்து உங்களுக்கு ஒரு உயிரினமாக வளர்கிறது, ஒரு மனித குழந்தையாக வளர்ந்து வெளிவருகிறது. இது முழு பீரியடுமே கெஸ்டேஷனல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக அந்த குழந்தை வெளிவரக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணினுடைய அந்த வஜைனல் ஏரியா வழியாக, அந்த பர்த் கெனால்னு சொல்லக்கூடிய இந்த பிரசவ கால்வாய் வழியாக அந்த குழந்தை வழுக்கி கொண்டு வெளியே வரும். இதுதான் வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பிரசவம். இந்த மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே அந்த முட்டை வந்து உள்ளே போயிட்டு உட்காராமல் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே இல்லாமல் இந்த ஃபெலோப்பியன் குழாய்கள்லையே பொருந்திடும். சில நேரங்களில் அந்த ஜைகோட் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு பேர். இந்த சூழ்நிலை வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிகிச்சை அளிக்கப்படாத
சில தொந்தரவுகளுக்காக செக்ஷுவல் டிசீசஸ்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன்ஸ்களால் இந்த மாதிரி நடக்கும் பொழுது ஃபெலோப்பியன் டியூப்பில் சில தொந்தரவுகள் ஏற்படும். அதன் காரணமாக இப்படி எக்டோபிக் கர்ப்பம், அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்கார்ஸ், சில வடுக்கள் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு அந்த கரு முட்டை ஜைகோட் வந்து வழுக்கிக்கிட்டு தானே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்படி போகக்கூடிய பாதைகளில் இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு கடினமாயிடுது, அங்கே தடுக்கப்படுது. அந்த பாதை வந்து உங்களுக்கு தடையானதாக இருக்கும் பொழுது அந்த ஜைகோட் வந்து கர்ப்பப்பை வரைக்கும் போகாமல் ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளேயே தங்கிடுது. இந்த மாதிரியான கர்ப்பம் அப்படிங்கிறது நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டறியாமல் இல்லை சிகிச்சை அளிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த ஃபெலோப்பியன் குழாயில் வளரும் பொழுது கருச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்க்கே கூட தொந்தரவை அளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மருத்துவ சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை செய்யாமல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ந்து நடக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படலாம், கடுமையான தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம், மரணமே கூட ஏற்படலாம். இது எல்லாத்துக்குமே இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வழிவகுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நார்மல் ப்ரெக்னென்சிக்கு வரக்கூடிய பல்வேறு அறிகுறிகளையும் பகிர்ந்து கொள்ளும். அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்மளால் அதை சுலபமாக கண்டறிய முடியாது. அப்படி இருந்தாலும் அதை மீறி சில நேரங்களில் இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி ஏற்படும் பொழுது, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஏற்படும் பொழுது யோனி, வயிறு அல்லது கீழ்முதுகு பகுதியில் உங்களுக்கு கடுமையான வலி ஏற்படலாம். யோனியில் இரத்தப்போக்கு அல்லது ஸ்பாட்ஸ்னு சொல்லுவோம், அந்த இரத்த புள்ளிகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் தலைச்சுற்றல், மயக்கம், குறைந்த இரத்த அழுத்தமும் இதுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். அலட்சியப்படுத்தாமல் முறையான மருத்துவரோட அறிவுரை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான சிகிச்சை எடுக்கும் பொழுது தாயை நம்மால் காப்பாற்ற முடியும். அடுத்ததாக ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, எந்த வகையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்டிலைசேஷன், கருத்தரித்தல் அப்படிங்கிற செயல்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெர்ம் செல்லுலேயோ இல்லை எக் செல்லுலேயோ வந்து உங்களுக்கு முழுமையான குரோமோசோம்ஸ்கள் வந்து இருக்காது, பாதி தான் இருக்கும். அதாவது மரபணுவை தீர்மானிக்கக்கூடிய செல்களில் வந்து பாதி தான் அமைஞ்சிருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவை வந்து மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு வகை செல் பிரிவில், செல் டிவிஷனில் தான் உருவாகுது. அந்த வகை செல் டிவிஷன்ஸில் குரோமோசோம்களோட எண்ணிக்கை 46லிருந்து 23 குறைக்கப்படுது. இப்போது ஸ்பெர்ம் செல்லில் இருக்கக்கூடிய 23 குரோமோசோம்களும் முட்டையில், ஓவமில் இருக்கக்கூடிய 23 குரோமோசோம்களும் இணைந்து ஒரு புது செல்லை, தனி செல்லை, ஒற்றை செல்லை உருவாக்குது. அதுக்கு ஜைகோட் அப்படின்னு பேர். இந்த ஜைகோட்டில் 46 குரோமோசோம்கள் அமைந்திருக்கும். இந்த 46 குரோமோசோமில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாலினத்தை, ஜெண்டரை உருவாக்கக்கூடியதில் இறுதி ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வந்து உங்களுக்கு தீர்மானம் பண்ணுது. இந்த பேரில் வந்துட்டு எக்ஸ் அல்லது ஒய் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். பெண்ணினுடைய ஓவா அப்படிங்கக்கூடிய அந்த ஓவம் முட்டை வந்து எப்போவுமே அந்த பெண்ணினுடைய குரோமோசோம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற குரோமோசோம் இருக்கும். ஆண்களுக்குடைய செல்லில் வந்துட்டு உங்களுக்கு XY குரோமோசோம் இருக்கும். இப்போது பெண்ணினுடைய XX குரோமோசோமும் ஆணினுடைய XY குரோமோசோமும் உருவாகி புதுசாக ஒரு செல் வந்து உருவாகுது. அந்த உருவாகக்கூடிய இந்த செக்ஸ் குரோமோசோமில் XY அப்படிங்கிற அந்த ஜோடி குரோமோசோம் இருந்தது அப்படின்னா பயாலஜிக்கலி அந்த குழந்தை வந்து ஆணாகவும், இதுவே ஆணினுடைய XY குரோமோசோமில் பெண்ணினுடைய X குரோமோசோமும் ஆணினுடைய X குரோமோசோமும் இணைந்துருச்சு அப்படின்னா பயாலஜிக்கலி அந்த குழந்தை பெண்ணாகவும் உருவாகும்.